Dear student, in this video we will learn about thermodynamic process. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா thermodynamic process. thermodynamic processனா என்ன ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம சிஸ்டம்னா என்னங்கிறத படிச்சிருந்தோம் அப்படி தானே, அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸும் படிச்சிருந்தோம். இந்த இதில் அப்போ தெர்மோடைனமிக் ப்ராசஸை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். எந்தெந்த இதெல்லாம் சிஸ்டத்தில் சேஞ்சஸை கொண்டு வருது, த மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் விச் கேன் பிரிங் அபவுட் சேஞ்ச் இன் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தில் எதெல்லாம் சேஞ்சஸை கொண்டு வருதோ அந்த மெத்தட் எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் ஹீட்டிங், கூலிங், எக்ஸ்பென்ஷன், கம்ப்ரஷன், ஃபியூசன், வேப்பரைசேஷன், இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தீஸ் ஆர் த சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இது எல்லாமே தெர்மோடைனமிக் ப்ராசஸ் அப்படிங்கிறோம். என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் என்னென்ன தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா இன் டிஃபரண்ட் வேஸில் வந்து நம்ம இதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா அண்டர் டிஃபரண்ட் கண்டிஷன்ஸ் மூலமாக இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபியூ ஆஃப் த கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஃபைனல் ஸ்டேட்டில் இருந்து வரும்போதும் அகெயின் இட் இஸ் ரீஸ்டோர் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். அதாவது the process in which the system and surrounding can be restored to the initial state from the final state without producing any changes. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் ஒரு ப்ராசஸ் நடந்து அது ஃபைனல் ஸ்டேட்டில் இருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது வித்தவுட் எனி சேஞ்சஸ், வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் மறுபடி அது தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்புறதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது என்னென்னு சொல்கிறோம் ரிவர்சிபிள் ப்ராசஸ். சரிண்ணா, இட் இஸ் கேன் பி ரீஸ்டோர் டு த இனிஷியல் ஸ்டேட் ஃப்ரம் த ஃபைனல் ஸ்டேட். ஹியர் ஒரே ஒரு வேர்டு முக்கியம், வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்சஸ், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் மறுபடியும் அதனுடைய இனிஷியல் ஸ்டேட்டுக்கு திரும்பக்கூடியது தான், ரிட்டர்ன் ஆகக்கூடியது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ரிவர்சிபிள் ப்ராசஸ் இருக்குன்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராசஸ் வந்து வெரி ஸ்லோ ப்ராசஸாக இருக்கணும், இன்ஃபனைட் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கணும். சரியா, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கணும், ஸ்லோ ப்ராசஸாக இருக்கணும். ரெண்டாவது த்ரூ அவுட் த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் முழுசும் சிஸ்டமும் சரௌண்டிங்கும் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். ரெண்டுமே என்ன இருக்கணும், ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து என்னவாக இருக்கும், ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கும். அடுத்தது செகண்ட் ஒன், அனதர் ஒன் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். த ப்ராசஸ் இன் விச் த சரௌண்டிங் cannot be restored, மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, ரீஸ்டோர் ஆகாது. சரியா, ஃபைனல் ஸ்டேட்டில் இருந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகாது, மறுபடியும் ரீஸ்டோர் ஆகாது. சம் சேஞ்சஸ் இஸ் அக்கர் தேர், என்ன ஆயிரும், ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து என்ன ஆயிரும், அக்கர் ஆகும். அப்போ இந்த ப்ராசஸ் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் cannot be restored to the initial state from the final state is called an irreversible process. அப்போ நேச்சராக எல்லா ப்ராசஸுமே, ஆல் த ப்ராசஸ் நேச்சரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், வெடிக்குது, சரிதானே, மறுபடியும் அது ரிட்டன் அதனுடைய ஸ்டேஜுக்கு திரும்ப முடியுமா, திரும்ப முடியாது. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அது அப்போ இந்த இர்ரிவர்சிபிள் ப்ராசஸோட சிஸ்டமும் சரௌண்டிங்கும் என்ன இருக்காது அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்காது, ஆர் நாட் இன் ஈக்லிபிரியத்தில் இருக்காது. சரிதானே. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லலாம்னா there is no exchange of heat between the system and surroundings. அதாவது சரௌண்டிங்ஸுக்கும்
சிஸ்டத்துக்கும் இடையில என்ன இருக்காது, ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. அப்போ என்னன்னு சொல்லணும்னா விச் there is no exchange of heat between the system and surrounding during the process. ஒரு ப்ராசஸ் நடக்கும்போதும் there is no heat can flow into or out. உள்ளேயோ வெளியேயோ என்ன பண்ணாது, ஹீட் ஃப்ளோ வந்து ஆகாது. அப்போ இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அடியாபெட்டிக் ப்ராசஸ். அடியாபெட்டிக் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஷுட் பி எ தெர்மல் இன்சுலேட்டிங் சிஸ்டமாக இருந்தால் மட்டும்தான் இந்த அடியாபெட்டிக் ப்ராசஸ் இருக்கும். சரிண்ணா, லைக் ஏ தெர்மோஃப்ளாஸ்கில் இருக்குது. இங்கே ஹீட் வந்து ஃப்ளோ இன்சைடோ அவுட் சைடோ என்ன ஆகாது. அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடியதில் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு த அடியாபெட்டிக் ப்ராசஸ். அப்போ தெர்மோஃப்ளாஸ்க் வந்து இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அடியாபெட்டிக் ப்ராசஸ். சரிண்ணா, அடுத்தது இந்த அடியாபெட்டிக் ப்ராசஸ்னால் செயல்படக்கூடிய ஒர்க்கை வந்து 2 இதாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் அண்ட் அனதர் ஒன்று ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம். அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டங்கும் போதும் அந்த இடத்துல ஒரு சிஸ்டத்தால் ஒர்க் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிருக்கும், டிக்ரீசஸ் ஆகிருக்கும். சரி தானே, டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிருக்கும், டிக்ரீசஸ் ஆகிருக்கும். இது ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிருக்கும், இன்க்ரீசஸ் ஆகிருக்கும். சரி தானே, ஆனால் பட்டு சிஸ்டம் கேனாட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் இட்ஸ் சரௌண்டிங்கு ஹீட்டை வந்து என்ன பண்ணியிருக்காது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காது. அப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸில் Q = 0. Q அப்படிங்கிறது ஹீட். சரியா, ஹீட் வந்து என்னவாக இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசோ மீன்ஸ் we know that it's சேம் அப்படி தானே. அப்போ தெர்மல் அப்படிங்கிறது எதை குறிக்குது, டெம்பரேச்சர். அப்போ அங்கே என்ன சேமாக இருக்குது, டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சரிண்ணா, ஒரு ப்ராசஸ் நடந்தாலும் அந்த ப்ராசஸோட இனிஷியலும் சரி ஃபைனலும் சரி அதனுடைய டெம்பரேச்சர் என்ன இருக்கக்கூடாது, சேஞ்சஸ் ஆகிருக்கக்கூடாது. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் during the change from its initial to final state. அதாவது இனிஷியலுக்குலேருந்து ஃபைனலுக்கு அது போகும்போதும் அதனுடைய டெம்பரேச்சர் மட்டும் என்ன இருக்காது, சேஞ்சஸ் ஆகிருக்காது. சரி தானே, ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸ்க்கு இடையில் என்ன பண்ணலாம், ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் ஆகிக்கலாம். ஆனால் டெம்பரேச்சர்ஸ் வந்து ரிமைன்ஸ் என்னவாக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் dt = 0 அப்படின்னு சொல்லுவான். டீங்கிறது டெம்பரேச்சர், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஒரு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் பண்ணால் there is some differences there அப்படி தானே. அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்ன இருக்கணும், எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கே dt நமக்கு கிடைக்குமா, வேல்யூ வந்து என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். சரி தானே. அப்போ இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் சேம் அப்படின்னு சொன்னோம். பார் அப்படிங்கிறது அளவு வந்து எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா ப்ரெஷரை குறிக்கக்கூடியது. சரிண்ணா, அப்போ ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போதும் இங்கே எது கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது, ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் வந்து என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஒன் விச் த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு சிஸ்டத்தோடைய ப்ரெஷர் வந்து என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அது இனிஷியல் ஸ்டேட்டில் இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிருந்தாலும் அங்கே வந்து ப்ரெஷர் வந்து என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரிண்ணா, அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிபி = என்னவாக இருக்கும், 0. டிபி அப்படிங்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர். சாதாரணமாக பிங்கிறது ப்ரெஷர், டிபிங்கிறது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர். தட் இஸ் மீனிங்ஸ் டி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே. டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, இனிஷியலில் ஒன்று இருக்கும், ஃபைனலில் ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம், டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா இங்கே டிபி என்னவாக தான் இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஏன்னா இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஐசோபாரிக் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ரெஷர் வந்து என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஐசோதெர்மல் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து என்னவாக இருந்துச்சு, கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு
ஐசோகோரிக் ப்ராசஸ். இங்கே ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பார்த்தோம், அடுத்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். அப்போ அனதர் ஒரு வேல்யூ இருக்குது, அது என்னவா இருக்கும்? வால்யூம். இங்கே என்னது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது? வால்யூம் இஸ் எ கான்ஸ்டன்ட். அண்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த one in which the volume of the system remains கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு இதில் வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் வந்து என்னவா இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரியா? அந்த இனிஷியல் ஸ்டேட்டில் இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அந்த சிஸ்டத்தோட ப்ராசஸ் இருந்தாலும் அங்கே வந்து எதனோடது? வால்யூமில் வந்து எந்த சேஞ்சஸும் என்ன இல்லை. அப்போ இந்த ப்ராசஸ் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்? ஐசோகோரிக் ப்ராசஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாம் கலோரிமீட்டர். லேட்டர் இந்த பாம் கலோரிமீட்டரை பற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டடி பண்ணுவோம். அப்போது இங்கே சேஞ்ச் இன் வால்யூம் டிவி ஈக்குவல் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். சேஞ்ச் இன் வால்யூம் டிவி ஈக்குவல் என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். ஏன்னா இங்கே வால்யூமில் சேஞ்சஸ் இல்லை. இனிஷியல் ஸ்டேட்டில் என்ன வால்யூம் இருக்கோ அதே வால்யூம் தான் என்ன இருக்குது? ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ there is no change in their volumes. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது? டிவி ஈக்குவல் 0வாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் ப்ராசஸ் சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னால் ஒரு சிஸ்டம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து என்ன ஆகணும்? வந்துடணும். கம்ப்ளீட்டிங் எ சீரியஸ் சேஞ்சஸ். எல்லா சேஞ்சஸும் நடந்து அகெயின் அதே இடத்துக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னா சைக்ளிக் ப்ராசஸ். when a system returns to its ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எ சீரியஸ் ஆஃப் சேஞ்சஸ். எல்லா சேஞ்சஸும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரிஜினல் இதுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் என்னதான் இருக்குது அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா தட் ப்ராசஸ் இஸ் கால்டு த சைக்கிள் ப்ராசஸ். தட் இஸ் கால்டு த சைக்ளிக் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம்? சைக்ளிக் ப்ராசஸ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்ளிக் ப்ராசஸில் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0வாக இருக்கும். தட் இஸ் மீன்ஸ் இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ கான்ஸ்டன்ட். சரியா? சேஞ்ச் இன் என்தால்பி ஆல்சோ கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஆல்சோ கான்ஸ்டன்ட். சேஞ்ச் இன் வால்யூம் ஆல்சோ 0. thus so it is constant. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆல்சோ 0. ஸோ இட் இஸ் ஆல்சோ அப்போ ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இதுவுமே என்ன இருக்குது? இது பண்ணும். அப்போ ஓவராலாக பார்க்கும்போதும் அடியாபெட்டிக் ப்ராசஸில் எது வந்து நமக்கு வந்து 0வாக இருந்துச்சுது? கியூஸ் ஈக்குவல் 0வாக இருந்துச்சுது. ஏன்னா இங்கே ஹீட்டு வந்து என்ன பண்ணலை? எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. அதனால் கியூஸ் ஈக்குவல் என்னதாக இருந்துச்சுது? 0வாக இருந்துச்சுது. அடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் பார்த்தோம். ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுது. ஸோ டிடி ஆல்சோ 0வாக இருக்கும். அடுத்து ஐசோபாரிக் ப்ராசஸ் பார்த்தோம். சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து எங்கேயுமே வேரி ஆகலை. ஸோ என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. இங்கே ப்ரெஷர் இஸ் எ கான்ஸ்டன்ட். அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸ் பார்த்தோம். இந்த ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் என்னது? கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டிவி ஆல்சோ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிதுன்னா சைக்ளிக் ப்ராசஸில் எல்லாமே இது பண்ணி ரிட்டர்ன் இன்டு தேர் த ஒரிஜினல் ஸ்டேட். மறுபடியும் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்போ எல்லா இதுவுமே என்னதாக இருக்குது? அங்கே 0வாக இருக்குது. சரிதானே? இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு பாத் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸோட வேரியபிள்ஸ்னால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனோட வேரியபிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெஷரு, வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் தென் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. சரிங்களா? அங்கே உள்ள நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது என்ல டினோட் பண்ணுவோம். சரிதானே? அப்போது ஒரு இதனோட தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். அப்போ இட் ஹாஸ் அ ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஃபார். சரிங்களா? இது வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த எனி அதர் ஃபங்க்ஷன்ஸ். எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸையுமே என்ன பண்ணியிருக்காது? டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் ஏ ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ எதெல்லாம் ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்கும்? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் என். இதுதான் எதையும் என்ன இருக்காது? டிபெண்ட் பண்ணி இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் பாருங்கள். ப்ரெஷர், volume, temperature, internal energy, enthalpy and free energy does not depends upon the any other variables. வேறு எந்த வேரியபிள்ஸையும் என்ன பண்ணாது இருக்காது? டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரிண்ணா? அடுத்தது பாத் ஃபங்க்ஷன்ஸ். பாத் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த அதர் வேரியபிள்ஸ். மற்ற வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் என்ன இருக்கும்? டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா
bath function. A bath function is a thermodynamic property of the system. இதுவும் thermodynamic properties தான், whose value depends on the bath by which the system changes from its initial to final state. initial இருந்து final state போகும்போதும் வரக்கூடிய values வந்து என்ன இருக்கக்கூடியனா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த அதர் வேரியபிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒர்க் அண்ட் ஹீட்டு. ஒர்க்கும் ஹீட்டும் என்ன இருக்குது அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அதர் வேரியபிள்ஸ். ஓகே, these are about in this videos.